பூஜை ஆரம்பிச்சலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால் நட்டுடலாம். வேஷம் நட்டுறலாம். பெரியவங்க நீங்க தானம்மா, அதனால என்ன பண்ணணும் எது பண்ணணும் நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. பந்தக்கால் நடுறதுக்கு காரணம், கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார் கண்ணும் இந்த குடும்பத்து மேலதான் திருஷ்டியா இருக்கும். அந்த திருஷ்டி போறதுக்கும் கல்யாணம் நடக்க போற வீட்டை பாக்குற கண்ணுல இந்த பந்தக்கால் படும்போது மங்களகரமான நல்ல காரியம் ஏதோ நடக்க போகுதுன்னு புரிய வைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதமும் இந்த பந்தக்கால் வழியா குடும்பத்துக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம். வேறு இல்லாம துளுக்கிற வகையை சேர்ந்த ஒரு மரக்கொம்பை எடுத்து அது உச்சியில 12 இலை இருக்கிற மாதிரி ஒரு மாங்கொத்தை கட்டி அதுக்கு கீழே மஞ்ச துணியில மணமுறியாத மஞ்ச கொம்பை போட்டு முடிச்சு அதுல கட்டி பூ சுத்திட்டு கல்யாணம் ஆன பெரியவங்க எல்லாம் அந்த கொம்புக்கு மஞ்ச தடவி பொட்டு வச்சுட்டு பந்தக்கால் நட வச்சிருக்கிற குழியில தனம், அதாவது காசு, தானியம், அதாவது நவதானியம், பால், கோமியம், பூ எல்லாம் போட்டு பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பந்தக்கால தூக்கி அதுல நட்டு கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு வச்சு மனசார இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கும்பிடணும். அவ்வளவுதான் சாங்கியம். ஏன் பண்றோம்னு சொன்னது சரிதாமா, ஆனா எப்படி பண்ணணும்னு சொல்லலையா, அதையும் சொல்லிடுங்க. அண்ணே, அக்கா சொல்ல சொல்ல நம்ம சாங்கியத்தை செய்வோம். ஆமா, வேலையை ஆரம்பிப்போம். அதுவும் சரிதான். சீக்கிரம் ஆரம்பிங்க, அப்பதானே நாங்க நினைச்சது நடக்கும். ஏங்க நீங்க போய் பந்தக்கால் எடுத்துட்டு வாங்க. போப்பா, போய் எடு. சரிம்மா. எடுத்துட்டு வாங்க. இதென்ன, ஏற்கனவே மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சிருக்கு. அதானே, ஏன் பரமு, இனிமே தானே மஞ்சள் தேய்க்கணும், அதுக்குள்ள உன்னை யார் தேய்க்க சொன்னது? ஏங்க நான் எங்க அதெல்லாம் தேய்க்க போறேன், நான் எதுவுமே தேய்க்கலையே. நீ தேய்க்காம வேற யாருமா தேய்ச்சிருப்பாங்க? மாமா, நான் தான் தேய்ச்சி வச்சேன். ஏன் மங்கா இப்படி பண்ண? அது ஒண்ணு இல்ல மாமா, முன்னாடியே மஞ்சள் தேய்ச்சி வச்சிட்டோம்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால நட்டுடலாம்ல, அதான் தேய்ச்சி வச்சேன். ஏன்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. பிரச்சனை எனக்கும் வெண்ணிலாவுக்கும் தான். நான் அவகிட்ட பேசணும். வெண்ணிலாவா? உனக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன பிரச்சனை? வீட்டு கூட வரணும். நானும் இவளை பார்த்து பேசுறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா அந்த நேரம் பந்தக்கால நடும்போது ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு கன்வின்ஸ் பண்ணி வரும்னு அனுப்பியிருக்கா. இப்ப வந்து பார்த்தா இங்க எல்லாமே ஸ்மூத்தா நடந்துகிட்டு இருக்கு. நைட்டு நீயும் வருண் கூட இங்க வந்திருந்தியா? ஆமா. அப்போ இந்த ஸ்டோரிக்கு டூ சைடு இருக்கா? வாட்? ஒன்னும் இல்ல, அந்த ஈவென்ட்ல நீ வருண் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது உனக்கும் வருணுக்கும் ஏதாவது இருக்கும்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட் எவர். எனக்கு இப்போ வெண்ணிலா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியணும். கூப்பிடவல. வெண்ணிலா, இரு இரு, அவசரப்படாத. நான் வெண்ணிலா யாருன்னு சொல்றேன், அதை கேட்டு நீயே முடிவிடு. என்ன, நீயும் வருண் மாதிரி அந்த வெண்ணிலா ரொம்ப நல்லவ, அவ சொன்னா சொன்னதை செய்வான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறீங்களா? ஏய், நிறுத்துறியா? நானே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட முடியாதான்னு போராடிட்டு இருக்கேன். நான் ஏன் உன்னை சமாதானப்படுத்தணும்? வாட்? டெல் மீ. ஆமா, வருண் வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்க கூடாது. ரீசன்?
ஏன்னா வெண்ணிலா என்ன கூட பிறந்த அக்கான்னு கூட யோசிக்காம என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அப்போ வருண் கிட்ட வெண்ணிலா சொன்னது எல்லாமே பொய்யா? வருண வெண்ணிலா பயங்கரமா லவ் பண்றா. வாட்? அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பே இல்ல. இது தெரியாம வருண் அவள முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான். இப்பவே வருண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். எந்த யூஸும் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? நீ வருண் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றதுக்குள்ள அண்ணாமலை இந்த கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிடுவாங்க. நான் சொல்றத கேட்டா வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்திடுவா.